அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஜாலூர் ரெசிபி தான் செய்ய போகிறேன். பெருநாளைக்கு ஜாலூர் செய்யாமல் இருக்க மாட்டோம். ஈது ஸ்பெஷலே ஜாலூரும் வட்டலப்பும் தான். ஆல்ரெடி வட்டலப்பு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஜாலூர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஜாலூர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100, முட்டை 2, பாதி மூடி தேங்காய், பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம். சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். ஜாலூருக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயமும் தேங்காய் பாலும் தான். சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து நல்லா திக்காக வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுத்து தேங்காய் பால் பாதி மூடி எடுத்து திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் பால் தண்ணி பாலும் எடுத்து வச்சுருக்கேன். ஜாலூர் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் ஜாலூர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றும்போது முட்டைத்தோடு இல்லாமல் பார்த்து உடச்சி ஊற்றுங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பவுலில் கூட முட்டையை உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிக்கலாம். அடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டு பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மைதா மாவு முட்டையும் சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை கரைக்கணும். மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா செகண்ட் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் செகண்ட் பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா மாவை கரைச்சிக்கிறேன். இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் அதை ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். பெரிய மிக்சி ஜார் எடுத்து 2 தடவையாக போட்டு அரைச்சிங்க. ஒரே தடவையாக போடக்கூடாது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம ஊற்றினோம்னா ஜாலூர் சுடும்போது அப்படியே அடைச்சிக்கும். ஜாலூர் சுடவே வராது. ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா ஜாலூர் சூப்பராக சுட வரும். இப்போ எல்லா மாவையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஜாலூர் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுக்கணும். மாவை தண்ணியாக வச்சுக்கூடாது. இப்போ இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வச்சுக்கணும். ஜாலூர் சுடுறதுக்கு பாட்டில் விற்கிது. அதை தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். அதில் பாட்டில் ஃபுல்லாக மாவு ஊற்றிட்டு இப்போ நம்ம ஜாலூர் சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடு வந்தவுடனே இந்த மாதிரி ஜாலூர் சுடணும். ஜாலூர் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெய் மேலே தடவிக்கலாம். நெய் தடவின பிறகு தடவுனா நல்லா வாசமாக இருக்கும் ஜாலூர். இப்போ ஜாலூரை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுக்கணும். எப்படியும் ஜாலூர் சுடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லா ஜாலூரையும் சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான ஜாலூர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜாலூருக்கு காம்பினேஷன் வந்து வட்டலப்பும் ஜாலூர் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கும் சூப்பராக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஜாலூர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.